கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருவருகை காலத்தின் 4வது ஞாயிற்றுக்கிழமையை நாம் வாஞ்சையோடு தொடங்கியிருக்கிறோம். அதிலும் குறிப்பாக இந்த நாளிலே நம்முடைய இறை சமூகத்திற்கு, நம்முடைய மேலவிஞ்ஞானபுரம் ஊர் இறை சமூகத்திற்கு இந்த நாள் ஒரு முக்கியமான ஒரு நாள். ஏறக்குறைய 36 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய பெற்றோர்கள் நம்முடைய ஊருக்கு நாம் வழிபடுவதற்கு, இறைவனை துதிப்பதற்கு, இறைவனை சந்திப்பதற்கு ஒரு ஆலயம் வேண்டுமென்று நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய பெற்றோர்கள் ஒரு எண்ணம் கொண்டிருந்தார்கள். அந்த எண்ணத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். நம்முடைய முன்னோர்கள் கஷ்டப்பட்டு பணம் திரட்டி அழகானதொரு ஆலயத்தை புனித சந்தியாப்பருக்கு ஒப்பு கொடுத்து, அந்த ஆலயத்தை நாம் கடவுளுக்கு ஒப்பு கொடுத்த அந்த அருமையான நாளை இன்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். 36 ஆண்டுகள் கடந்து போயிருக்கின்றன. இந்த ஆலயத்திலே நம்முடைய முன்னோர்கள் திருமுழுக்கு பெற்றார்கள். நம்முடைய முன்னோர்கள் முதலாக நற்கருணையை அருந்தினார்கள். நம்முடைய முன்னோர்கள் தூய ஆவியை பெற்றுக்கொண்டார்கள். நம்முடைய பெற்றோர்கள் இங்குதான் தங்களுடைய திருமண வார்த்தை பாட்டை நிறைவேற்றினார்கள். இந்த ஆலயத்தில் தான் நம்முடைய முன்னோர்களினுடைய உடல்கள், நம்முடைய பெற்றோர்களினுடைய உடல்கள் இங்கு மந்திரிக்கப்பட்டு அடக்கமும் செய்யப்பட்டன. எனவே இந்த ஆலயம் நம்முடைய உணர்வோடு ஒன்றி நிற்கிறது. இந்த ஆலயம் நமக்கும் கடவுளுக்கும் இடையே ஆழ்ந்த உறவை ஏற்படுத்தியது. நம்முடைய இறை சமூகத்தோடும் அழகானதொரு உறவை ஏற்படுத்தியது. எனவே ஆலயம் இன்றி நம்முடைய வாழ்க்கை இல்லை. ஆலயம் இன்றி நமக்கும் கடவுளுக்குமான உறவு இல்லை. ஆலயம் இன்றி மனமாற்றம் இல்லை. எனவே இப்பொழுது சர்வ சாதாரணமாக இந்த ஆலயத்திலே நாம் எளிமையாக உட்கார்ந்திருந்தாலும் இந்த ஆலயம் உருவாக்க, கட்டமைக்க எத்தனையோ நல்ல உள்ளங்கள் நம்முடைய முன்னோர்கள், அருட்தந்தையர்கள் பாடுபட்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றி செலுத்துகின்ற ஒரு நேரம். அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறோம், இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆலயத்திலே இறைவன் வாஞ்சையோடு குடியிருந்து நம்முடைய குடும்பங்களை, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை இந்நாள் முழுவதுமாக ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். எனவே ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். இனி வரும் காலங்களிலும் இந்த ஆலயத்திற்கு நாம் எப்பொழுதெல்லாம் வருகிறோமோ அப்பொழுதெல்லாம் இந்த ஆலயம் நமக்கு மனமாற்றத்தை தருகின்ற ஒரு இடமாக, கடவுளோடு உறவை ஏற்படுத்தி கொள்ளுகின்ற ஒரு இடமாக, நமக்கும் பிறருக்கும் உள்ள உறவை நல்ல முறையில் செம்மைப்படுத்துகின்ற ஒரு இடமாக, நமக்கு அருள்வளம் தருகின்ற ஒரு இடமாக, நாம் கேட்ட வரமெல்லாம் தருகின்ற ஒரு இடமாக மாற இந்த ஆலயத்தை நாம் பயன்படுத்துவோம். இந்த ஆலயத்திலே எப்பொழுதெல்லாம் திருப்பலி நடக்கிறதோ, எப்பொழுதெல்லாம் வழிபாடுகள் நடக்கிறதோ அந்த நேரத்திலே வாஞ்சையோடு நாங்கள் கலந்து கொள்வோம். பங்கு தந்தை எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளுக்கும் நாங்கள் ஒத்துழைத்து கொடுப்போம் என்று இந்த திருப்பலி நேரத்திலே நாம் ஒரு உறுதிமொழி ஏற்போம். இந்த நாளை நமக்காக தேர்ந்தெடுத்து நம்முடைய பங்கு தந்தை இந்த நாளை சிறப்பித்து கொண்டிருக்கிறார்கள். தந்தை அவர்கள் ஏறக்குறைய ஒரு வாரத்திற்கு முன்பாகவே என்னை தொடர்பு கொண்டு, நீங்கள் இன்று வர வேண்டும், எங்கள் மக்களோடு இறை வார்த்தையை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள். அவர்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். தந்தை அவர்கள் நான் பிறந்த ஊரான காமநாயக்கன்பட்டியிலே 1983-84 அந்த வருடங்களிலே பணியாற்றினார்கள். அப்பொழுது நான் அவர்கள் பணியாற்றிய சமயத்திலே 5ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்தேன். இன்று நம்முடைய ஊருக்கு வந்தவோடு நம்முடைய ஆலயத்தினுடைய ஆல்டர் பாய்ஸ், பீட சிறுவர்கள் அந்த உடுப்பை போட்டுக்கொண்டு ஓடியாடி அலைந்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது எனக்கு 1983-84 அந்த பருவம்தான் எனக்கு நினைவுக்கு வந்தது. நானும் அதே ஆண்டிலே தந்தையவர்கள் அங்கு பங்கு தந்தையாக இருந்த பொழுது ஒரு சாதாரண பீடச் சிறுவனாக, ஒரு சாதாரண ஒரு பையனாக பீடத்திலே நடமாடி கொண்டிருந்தேன். தந்தையவர்கள் எங்களுடைய பங்கிலே அந்த காலத்திலே 2 ஆண்டுகள் இருந்த பொழுது அவர்களுடைய வாழ்க்கை, நானும் ஒரு குருவாக மாற வேண்டும் என்ற ஒரு வாஞ்சையை அவர்களுடைய வாழ்க்கை எனக்கு தந்தது. குருவாகி 25 ஆண்டுகள் ஆனாலும், பல்வேறு பங்குகளில் பல்வேறு பொறுப்புகளில் இருந்தாலும், அருட்தந்தை அல்ஃபோன்ஸ் அவர்களை போன்ற நல்ல ஒரு அருட்தந்தையர்கள், வாஞ்சையுள்ள அருட்தந்தையர்கள், மேய்ப்பு பணியிலே ஆர்வமுள்ள அருட்தந்தையர்கள்
அவர்கள் போட்ட விதைதான் இன்று எங்களையெல்லாம் இன்று நல்லதொரு குருக்களாக வாஞ்சையுள்ள குருக்களாக உருமாறி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. எனவே இந்த நாளிலே தந்தை அவர்களுக்கு நான் நன்றி கூறுகிறேன். அவர்களை எந்நாளும் என்னுடைய ஜபத்திலே வைத்துக் கொள்கிறேன். அன்புமிக்கவர்களே, நம்முடைய ஆலயத்தினுடைய அருமையான அர்ப்பணிப்பு விழாவை இன்று நாம் நினைவு கூறிக்கொண்டிருக்கிறோம். அன்புமிக்கவர்களே, 2011 ஆண்டிலே தென்காசியினுடைய பங்குத்தந்தையாக இருந்த பொழுது அப்பொழுது நம்முடைய ஊர் தனி பங்காக மாறவில்லை, வள்ளமும் தனி பங்காக மாறவில்லை, செங்கோட்டையும் தனி பங்காக மாறவில்லை. எனவே அந்த ஆண்டிலே எல்லா இந்த கிராமங்களும் ஒன்றாக இருந்த பொழுது ஒரு முறை நாம் அனைவரும் வேளாங்கண்ணி பூண்டிக்கு 3 நாள் திருப்பயணம் செய்தோம். அந்த திருப்பயணத்திலே மேலவிஞ்ஞானபுரத்திலிருந்து நிறைய பேர் கலந்து கொண்டீர்கள். பெரியவர்களுக்கு அந்த நிகழ்ச்சி ஞாபகம் இருக்கும். 2011 ஆண்டிலே நம்முடைய பங்கிலிருந்து, தென்காசி என்ற ஒரு பெரிய பங்கிலிருந்து 4 பேருந்துகளிலே வேளாங்கண்ணி பூண்டி அந்த ஊர்களுக்கு 3 நாள் திருப்பயணம் தவக்காலத்திலே சென்றோம். அந்த திருப்பயணத்திலே ஒரு எளிய நிகழ்ச்சி, நம்முடைய சிந்தனையெல்லாம் கவருகின்ற ஒரு நிகழ்ச்சி நடந்தது. ஏறக்குறைய 200 பேர் அந்த திருப்பயணத்திலே கலந்து கொண்டோம். நம்மோடு சமையல்காரர்களையும் அழைத்து சென்றோம். எங்கெல்லாம் போகிறோமோ அங்கு காலை சாப்பாடு, மதிய சாப்பாடு, இரவு சாப்பாடு சமைக்கின்ற சமையல்காரர்களையும் நம்மோடு அழைத்து சென்றோம். முதல் நாள் இரவிலே பூண்டியிலே தங்கினோம். 2வது நாள் வேளாங்கண்ணியிலே தங்குவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. எனவே முதல் நாளிலே பல இடங்களை பார்த்துவிட்டு பூண்டியில் தங்கிவிட்டு பின்னர் 2வது நாளிலே பூண்டியிலிருந்து தஞ்சாவூருக்கு சென்று தஞ்சாவூரிலே பிரகதீஸ்வரர் ஆலயத்தை எல்லாம் பார்த்துவிட்டு நாங்கள் அனைவரும் வேளாங்கண்ணிக்கு சென்று கொண்டிருந்தோம். ஏறக்குறைய வேளாங்கண்ணிக்கு ஒரு 150 கிலோமீட்டர் இருந்தது. தஞ்சாவூரை தாண்டிய பொழுது இரவு 10 மணி. எனவே இரவு உணவு சாப்பிட வேண்டும். எனவே இரவு உணவுக்கு ஒரு இடத்திலே வண்டியை நிறுத்த வேண்டும். நிறுத்தி அந்த இடத்திலே உணவு தயாரித்து சாப்பிட வேண்டும். இரவு 10 மணி ஆகி இருந்தது. எங்கு சாப்பாட்டிற்காக நிறுத்துவது? ஒரு நல்ல இடத்தை பார்த்து கொண்டிருந்தோம். அந்த நேரத்திலே ஒரு பயங்கரமான இடியோடு கூடிய மழையும் பெய்தது. எனவே எங்கு நம்முடைய இந்த 4 வாகனங்களை நிறுத்துவது, எங்கு நிறுத்தி உணவு சமைத்து உணவு உண்பது என்று நாங்கள் ஒரு நல்ல இடத்தை தேடிக்கொண்டே இருந்தோம். அந்த நேரத்திலே உபதேசியாராக, தென்காசியினுடைய உபதேசியாராக திரு ராஜ் சார் அவர்கள் இருந்தார்கள். அவர்கள் ஒவ்வொரு இடமாக பார்த்து கொண்டிருந்தார்கள். கடைசியாக எந்த நல்ல இடமும் அமையவில்லை. மழையும் கொட்டி கொண்டிருக்கிறது. நேரமும் 10 விட்டது. நிறைய பேர் பசியோடு இருக்கிறார்கள். கடைசியாக ஒரு காட்டுக்குள்ளே ஒரு இந்து கோயில் இருந்தது, ஒரு பெரிய இந்து கோயில். அந்த இந்து கோயிலை சுற்றி அருமையாக ஒரு பெரிய இடத்திலே ஷீட் போடப்பட்டிருந்தது, இரும்பு ஷீட் போடப்பட்டிருந்தது. அப்பொழுது ராஜ் சார், அந்த உபதேசியார் சொல்வார், சாமி அங்கே ஒரு இந்து கோயில் தெரியுது, வெளிச்சமும் இருக்கிறது, பெரிய இடமா தெரியுது, நாம் அங்கே போய் இருந்து சமைச்சி சாப்பிட்டு மழையும் பெய்கிறதுனால அங்கே போனால் என்ன, வண்டியெல்லாம் நிறுத்தினா என்ன என்று சொன்னார். சரி போவோமே என்று நாங்கள் 4 பஸ்ஸில் போய் அங்கே போய் நின்றோம். அது ஒரு பெரிய ஆலயம். அது ஒரு முத்து மாரியம்மன் கோயில். அந்த ஆலயத்திலே ஒரு பூஜாரி இருந்தார், ஒரு காவலாளி இருந்தார். பூஜாரி வெள்ளை வேஷ்டி மட்டும் உடுத்தியிருந்தார், சட்டை போடவில்லை, ஒரு பூநூல் அணிந்திருந்தார். அப்பொழுது நானும் உபதேசியாரும் சென்று, நாங்கள் எல்லாம் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள், நான் ஒரு சாமியார், வேளாங்கண்ணிக்கு போய் கொண்டிருக்கிறோம், மழை பெய்கிறது, 4 பேருந்துளில் வந்திருக்கிறோம், இந்த ஆலயத்தில் நாங்கள் சமைத்து நாங்கள் உண்டு கொள்ளலாமா என்று கேட்டோம். அப்பொழுது அந்த பூஜாரியும் அந்த காவலாளர்களும், தாராளமாக எங்களுடைய ஆலய வளாகத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள், தாராளமாக சமைத்து சாப்பிடுங்கள் என்று எல்லாத்தையும் திறந்து கொடுத்தார். தண்ணீருக்கு ஏற்பாடு செய்து கொடுத்தார், எல்லாம் செய்தார். சமைப்பதற்கு ஏறக்குறைய 1 மணி நேரம் ஆகும். எனவே இரவு சமைக்கின்ற சமயத்திலே நாங்கள் அனைவரும் அமர்ந்து ஜெபமாலை சொல்வோம். அப்பொழுது மக்களெல்லாம் சொல்வார்கள், சாமி இன்னும் சாப்பாடு ரெடியாக 1 மணி நேரம் ஆகும், எனவே நம்ம எல்லாரும் ஒரு ஜெபமாலை சொல்லலாமா என்று மக்களெல்லாம் கேட்டார்கள். அப்பொழுது எனக்கு ஒரு யோசனை, இது ஒரு இந்து கோயிலாக இருக்கிறது, முத்துமாரியம்மன் கோயிலாக இருக்கிறது, இங்கே இருந்து ஜெபமாலை சொல்வதற்கு அந்த பூஜாரி அனுமதிப்பாரா என்று நெருடலாக இருந்தது.
இருந்தாலும் பரவாயில்லை என்று நானும் உபதேசியாரும் சென்று நாங்கள் இந்த ஆலய வளாகத்திலே, இந்த கோயில் வளாகத்திலே ஒரு வழிபாடு நடத்தி கொள்ளலாமா, எங்களுடைய தெய்வத்திற்கு ஒரு ஜெபமாலை சொல்வோம், சொல்லிக் கொள்ளலாமா என்று அனுமதி கேட்டோம். உடனே அந்த பூஜாரி, தாராளமாக சொல்லுங்கள், எந்த கட்டுப்பாடும் நாங்கள் உங்களுக்கு விதிக்கவில்லை என்றார்கள். உடனே ஏறக்குறைய 200 பேர், பெண்கள் தனியாக ஆண்கள் தனியாக அமர்ந்து ஜெபமாலை சொல்ல ஆரம்பித்தோம். ஜெபமாலையிலே ஒவ்வொரு 10 மணி முடிந்தவுடன் ஒரு மாதாவுக்கு ஒரு பாடல் பாடிவிட்டு அடுத்த 10 மணி ஆரம்பிக்கின்ற பொழுது ஒரு தேவ ரகசியம் சொல்லி ஏதாவது ஒரு மன்றாட்டு, உதாரணமாக நம்முடைய தென்காசி பங்கிலே அது நடப்பதற்காக வேண்டிக் கொள்வோம், இது நடப்பதற்காக வேண்டிக் கொள்வோம் என்று அந்த ஜெபமும் அந்த ஜெபமாலையும் பாட்டும் ஓடிக்கொண்டே இருந்தது. இதை அந்த பூஜாரி பார்த்து கொண்டிருந்தார், அந்த காவலாளி பார்த்து கொண்டிருந்தார். இந்த ஜெபமாலை நடந்து கொண்டிருந்த பொழுது அந்த பூஜாரி என்னிடம் தனியாக வந்தார். வந்து, சாமி, எனக்கு கல்யாணம் ஆகி ஏறக்குறைய 20 வருஷம் ஆச்சு, எனக்கு குழந்தையே இல்லை, என்னுடைய மனைவியும் நானும் பல ஆஸ்பத்திரிக்கு சென்று பார்த்து விட்டோம், நீங்கள் ஜெபிக்கிற மேரி அம்மாட்ட எனக்காக ஜெபிங்க, எனக்காக வேண்டுங்க, எனக்கு குழந்தை இல்லை என்று அந்த பூஜாரி கேட்டார். உடனே அந்த பூஜாரியினுடைய பெயரை நான் கேட்டேன். உங்களுடைய பெயர் என்ன என்று கேட்டேன். என் பெயர் செண்பக பாண்டி என்றார். உங்களுடைய மனைவி பெயர் என்ன என்று கேட்டேன். என்னுடைய மனைவி பெயர் சிவகாமி என்றார். உடனே நாங்கள் எல்லாம் அந்த ஒரு தேவ ரகசியம் முடிந்த பிறகு இந்த பூஜாரிக்கு 20 ஆண்டுகளாக குழந்தை இல்லை, அவருடைய பெயர் செண்பக பாண்டி, அவருடைய மனைவி பெயர் சிவகாமி, இவர்களுக்காக குழந்தை வரத்திற்காக வேண்டிக் கொள்வோம் என்று சொல்லி அவர்களுக்காக ஒரு 10 மணியை ஒப்பு கொடுத்தோம். அந்த ஜெபமாலை முடிந்து சாப்பிட்டு விட்டு மகிழ்ச்சியாக வேளாங்கண்ணி கிளம்பினோம். அப்பொழுது அந்த பூஜாரி, செண்பக பாண்டி, சாமி உங்கள் ஃபோன் நம்பர் எங்களுக்கு கிடைக்குமா என்று கேட்டார். தாராளமாக ஃபோன் நம்பரை வைத்து கொள்ளுங்கள் என்று சொன்னேன். அன்புமிக்கவர்களே, ஏறக்குறைய ஒரு வருடம் கழித்து, 1.5 வருடம் கழித்து எனக்கு அலைபேசியிலே ஒரு நம்பர் வந்தது. நான் அந்த நம்பரை எடுத்தேன். உடனே அந்த நபர் பேசினார். சாமி, என்னை தெரிகிறதா? நான் செண்பக பாண்டி. ஏறக்குறைய 1.5 வருஷத்துக்கு முன்பாக நான் பூஜாரியாக இருக்கின்ற கோயிலுக்கு வந்தீர்கள், எங்கள் கோயிலிலே நீங்கள் அமர்ந்தீர்கள், எனக்காக ஜெபித்தீர்கள். இப்பொழுது எனக்கு அழகான ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கிறது. இந்த பெண் குழந்தை பிறந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு உங்கள் மக்கள் ஜெபித்த ஜெபம் என்று சொன்னார். அந்த பெண் குழந்தைக்கு நான் இயேசு மரியாள் என்று பெயரிட்டிருக்கிறேன் என்று அந்த பூஜாரி சொன்னார். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று கிறிஸ்தவர்களாகிய நமக்கு ஆலயம் இருக்கிறது, இந்து சகோதர சகோதரிகளுக்கு கோயில் இருக்கிறது, இஸ்லாமியர்களுக்கு தர்கா இருக்கிறது, சமணர்களுக்கும் பௌத்தர்களுக்கும் விகாரம் இருக்கிறது, பள்ளி இருக்கிறது. ஒவ்வொருவரும் கடவுளிடம் வேண்டுகிறார்கள், நம்பிக்கையோடு வேண்டுகிறார்கள், அவர்களுக்கு கிடைத்தது. அந்த 2011ஆவது ஆண்டிலே அந்த முத்து மாரியம்மன் கோயிலே அன்னை கன்னிமரியாளுக்கு ஜெபமாலை ஒப்பு கொடுத்தோம். அன்னை கன்னிமரியாளினுடைய பாடலை அங்கு பாடினோம். அங்கு இருந்த பூஜாரியே அன்னை கன்னிமரியாளின் மீது நம்பிக்கை வைத்து ஆழமாக நம்மிடம் ஜெபிக்க கேட்டார். அந்த ஜெபம் கேட்கப்பட்டது. கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அனைவரும் கொடுத்து வைத்தவர்கள், பாக்கியம் பெற்றவர்கள். இந்த ஆலயத்திலே இருக்கின்ற நீங்களும் நானும் திருமுழுக்கு பெற்றிருக்கிறோம். நான் என்னுடைய ஊரிலே திருமுழுக்கு பெற்றேன், நீங்கள் இந்த ஆலயத்திலே திருமுழுக்கு பெற்றிருக்கிறீர்கள். என்று திருமுழுக்கு பெற்றோமோ அன்று முதல் இன்று வரை நம்முடைய வாழ்க்கையை கட்டி காத்து நடத்தி கொண்டிருக்கின்றவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எனவே அந்த ஆண்டவரை சந்திக்க, அந்த ஆண்டவரை தொழ, அந்த ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்க இந்த அருமையானதொரு ஆலயத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். எனவே நம்பிக்கையோடு ஜெபிக்கின்ற பொழுது நம்முடைய மன்றாட்டு கேட்கப்படுகிறது. நம்பிக்கையோடு வேண்டுகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையே மாறிவிடுகிறது. ஆக நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய ஆலயம், நம்முடைய நம்பிக்கை வாழ்க்கையிலே நாம் இறக்கின்ற வரை ஒரு முக்கியமான இடத்தை பெறுகிறது. எனவே நம்முடைய ஆலயத்தின் மீது நாம் அனைவரும் அன்பு வச்சு வைத்திருக்கிறோம், பற்று வைத்திருக்கிறோம். அதனால் தான் நம்முடைய ஆலய அபிஷேக நாளிலே இங்கு நாம் அனைவரும் கூடியிருக்கிறோம். உங்களையும் விட, என்னையும் விட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து
தன்னுடைய ஆலயத்தின் மீது, தன்னுடைய யூத ஆலயத்தின் மீது மிகுந்த பற்று கொண்டிருந்தார். இயேசுநாதருடைய காலத்திலே ஒரே ஒரு ஆலயம்தான், அது எருசலேமில் இருந்தது. யூதர்களுக்கு தங்களுடைய கிராமத்திலே ஆலயங்கள் அமைக்க மாட்டார்கள். அந்த எருசலேம் ஆலயத்தினுடைய பிரதிநிதியாக அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு ஊரிலும் ஒரு தொழுகை கூடத்தை வைத்துக் கொள்வார்கள். ஆனால் ஆலயம் என்றால் அவர்களுக்கு ஒரே ஒரு ஆலயம்தான், ஊர்களிலே ஆலயம் கிடையாது. அவர்களுக்கு எருசலேம் ஆலயம் மட்டும்தான். அந்த எருசலேம் ஆலயத்திற்கு யூதர்கள் எங்கிருந்தாலும் வருடத்திற்கு ஒரு முறை கண்டிப்பாக வருவார்கள். பாஸ்கா விழாவிற்கு கண்டிப்பாக வருவார்கள். அந்த அளவுக்கு ஆலயத்தின் மீது அவர்களுக்கு பற்று, பாசம். அதே போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் ஒரு யூதனை போல தன்னுடைய ஆலயத்தின் மீது மிகுந்த பற்று கொண்டிருந்தார், வாஞ்சை கொண்டிருந்தார். அந்த ஆலயத்தினுடைய மேன்மையை அறிந்திருந்தார். அந்த ஆலயம் என்ன சவாலை விடுக்கிறது, அந்த ஆலயத்திலே என்ன நடைபெற வேண்டும் என்பதை அவர் அறிந்து வைத்திருந்தார். எனவே அவர் இளைஞனாக இருந்த பொழுது தன்னுடைய 12 சீடர்களோடு 72 சீடர்களோடு அவர் பாஸ்கா விழாவுக்காக செல்கிறார். அந்த பாஸ்கா விழாவுக்காக செல்கின்ற பொழுது நடந்த ஒரு நிகழ்ச்சியைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எருசலேம் ஆலயத்திற்கு செல்கிறார். ஆலய வளாகத்திற்குள் நுழைந்தவுடன் எங்கு பார்த்தாலும் வியாபாரம், எங்கு பார்த்தாலும் கூச்சல், எங்கு பார்த்தாலும் மார்க்கெட் போல இருக்கிறது. அங்கு கடவுளை சந்தித்து ஆலயத்திலே அமர்ந்து அமைதியாக ஜெபிக்க அவரால் முடியவில்லை. அமைதியாக இருக்கின்ற சூழல் அங்கு இல்லை. அந்த எருசலேம் ஆலயமானது அமைதியாக இருக்க வேண்டும். யார் வந்து ஆலயத்தில் அமர்ந்தாலும் கடவுளோடு பேசுவதற்கு ஒரு அருமையான ஒரு சூழலை ஏற்படுத்த வேண்டும். அத்தகைய ஒரு சூழல் அங்கு இல்லை. அங்கு வியாபாரமாக அந்த ஆலயம் மாறிப்போயிருந்தது. எனவே இயேசு ஒரு சாட்டை பின்னி அங்கு இருந்த வியாபாரிகளை எல்லாம் துரத்தி அடிக்கிறார். துரத்தி அடித்துவிட்டு என்ன சொல்கிறார்? இது என்னுடைய தந்தையின் வீடு, இது கடவுளின் வீடு, இது தெய்வம் வாழுகின்ற இடம், மக்கள் அனைவரும் தெய்வத்தை சந்திக்கின்ற ஒரு இடம். எனவே இந்த இடத்தை நீங்கள் சந்தையாக மாற்றாதீர்கள் என்று அவர் வன்முறையில் இறங்குகிறார். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் ஆலயத்தின் மீது மிகுந்த வாஞ்சை கொண்டிருந்ததை இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு அருமையாக தெளிவுபடுத்துகிறது. அன்புமிக்கவர்களே, ஆலயத்திற்கு வந்தவுடன் நமக்குள் என்ன நிகழ வேண்டும், ஆலயத்திற்குள் வந்தவுடன் நமக்குள் என்ன உணர்வு எழ வேண்டும் என்பதையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லிவிடுகிறார். அன்புமிக்கவர்களே, இன்று நாம் அனைவரும் ஆலயத்திற்கு எதற்காக வருகிறோம்? அதனுடைய அர்த்தமே நமக்கு விளங்கவில்லை. என்னுடைய பெற்றோர் சென்றார்கள், எனவே நானும் வருகிறேன். என்னுடைய ஊர்க்காரர்கள் சென்றார்கள், எனவே நானும் சென்று கொண்டிருக்கிறேன். எல்லாரும் ஆலயத்திற்கு வருகின்ற பொழுது ஏதோ ஜெபம் சொல்கிறார்கள், ஏதோ திருப்பலியில் பங்கெடுக்கிறார்கள். நானும் கூட்டத்தோடு சேர்ந்து ஏதோ ஒரு வழிபாட்டிலே பங்கெடுத்து கொண்டிருக்கிறேன் என்ற ஒரு கூட்டத்தோடு கோவிந்தா போடுகின்ற ஒரு மனநிலையில் தான் நாம் ஆலயத்திற்கு வந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆலயத்திற்கு வருகின்ற பொழுது என்ன நடக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே ஒரு உவமை வழியாக சொல்லுகிறார். நீங்கள் யோவான் நற்செய்தி 18 லூக்கா நற்செய்தி 18வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து வாசித்து பாருங்கள். ஆலயத்திற்கு வருகின்ற பொழுது நமக்குள் என்ன நிகழ வேண்டும்? இயேசு ஒரு உவமை சொல்கிறார். இயேசுநாதருடைய உவமையிலே 2 பேரை அவர் உவமையிலே சொல்கிறார். ஒன்று பரிசேயன், இன்னொன்று வரி தண்டுபோன். பழைய மொழிபெயர்ப்பிலே ஆயக்காரன் என்று போட்டிருக்கும். இந்த பரிசேயனும் இந்த ஆயக்காரனும் ஒன்றாக ஆலயத்திற்கு வருகிறார்கள். பரிசேயன் யார் என்று சொன்னால், நம்முடைய ஊரிலே நல்ல ஒரு எப்பொழுது திருப்பலி இருந்தாலும் திருப்பலிக்கு செல்கின்றவர்கள், பங்கு தந்தையோடு ஒத்துழைக்கின்றவர்கள், நன்கொடை கொடுக்கின்றவர்கள், எப்பொழுதும் ஆலய காரியங்களிலே தீவிரமாக இருக்கின்றவர்கள், முன்னோடியாக இருக்கின்றவர்கள், எடுத்துக்காட்டாக இருக்கின்றவர்கள். வரி தண்டுபவர் யார் என்று சொன்னால், ஆயக்காரர்கள் யார் என்று சொன்னால், மக்களால் ஒதுக்கி தள்ளப்பட்டவர்கள். நம்முடைய ஊரிலே கந்து வெட்டிக்காரர்கள் இருப்பார்கள், கடன் கொடுத்து வாங்குவார்கள். அவர்களை பார்த்தாலே நமக்கு பயம். கடன் வாங்கி இருக்கிறோம், எனவே அவர்கள் நம்மோடு வழக்கு பேச வருவார்கள். கடன் கொடுக்கவில்லை என்றால் கேஸ் போடுவார்கள். எனவே வட்டிக்கு மேல் வட்டி வாங்குவார்கள். எனவே அவர்களை பார்த்து நாம் பயப்படுகிறோம். சமுதாயத்திலே அந்த கந்து வெட்டிக்காரர்களை ஒதுக்கி வைத்திருக்கிறோம். அதே போல இந்த ஆயக்காரர்கள்
யூத தலைமைச் சங்கத்திற்கும் ரோமை அதிகாரிகளுக்கும் வசூல் செய்பவர்கள். வசூல் செய்வதோடு மட்டுமல்லாமல் நிறைய கமிஷனும் வாங்குகின்றவர்கள். ஏழை எளிய மக்கள் கமிஷன் கொடுக்கவில்லை என்றால் அவர்கள் அடித்து நொறுக்குவார்கள். அவர்களுடைய உடைமைகளை கூட, நிலங்களை கூட, சொத்துக்களை கூட தனதாக மாற்றிக்கொள்வார்கள். அத்தகைய ஒரு மோசமான, கொடூரமான, ஊழல் மலிந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்ததால் யூத மக்கள் அவர்களை தள்ளியே வைத்திருந்தார்கள். இப்பொழுது அந்த பாவியான அந்த வரி தண்டுவோனும் இந்த பரிசேயனும் ஆலயத்திற்கு வருகிறார்கள். இருவருக்கும் என்ன நடக்கிறது? இந்த பரிசேயன் கோயிலுக்கு உள்ளே வருகிறான், முழங்கால் போடுகிறான், ஆண்டவரை பார்த்து சவால் விடுகிறான். ஆண்டவரே, நான் நல்லவன். ஆண்டவரே, நான் யோக்கியன். தினமும் வழிபாட்டிற்கு வருகிறேன். 10 கட்டளைகளை அப்படியே அனுசரிக்கிறேன். இந்த ஆலயத்திற்கு என்ன தேவையோ நான் கொடுக்கிறேன். என்னுடைய இறை சமூகத்துக்கு என்ன சேவையோ நான் கொடுக்கிறேன். நான் நல்லவன், மிக யோக்கியன். அங்கே நிற்காம பாருங்க ஒரு பரிசேயன், மோசமான பய, அவன் நல்லவன் கிடையாது என்று அவர் ஜெபித்து கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த பரிசேயன் ஆலயத்தினுடைய வாசலில் நிற்கிறான். உள்ளே வரக்கூட அவனுக்கு மனமில்லை. அந்த உடன்படிக்கையை பேழையை கூட அண்ணார்ந்து பார்க்க துணியவில்லை. அவன் தலையை தொங்க போட்டு கொண்டு என்ன சொல்கிறான்? 2 வரிகள் தான். ஆண்டவரே, நான் பாவி. நான் உம்முடைய சந்நிதிக்குள் வர, உம்முடைய ஆலயத்திற்குள் வர நான் தகுதியற்ற ஒரு பாவி என்று அவன் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறான். இயேசு என்ன சொல்கிறார்? யாருடைய ஜெபம் சிறந்தது? ஆலயத்திற்கு வருகின்ற பொழுது நமக்குள் என்ன நடக்க வேண்டும்? பெருமை, பந்தா அது அல்ல. நாம் பாவிகள் என்பதை உணர்ந்து அதற்காக நாம் மனம் வருந்த வேண்டும். நாம் பாவிகள் என்பதை உணர்ந்து ஆண்டவர் முன்பாக தாழ்ச்சியாக வாழ வேண்டும். எனவே நம்மை பாவி என்று உணர வைக்கின்ற, நாம் நிறைய படித்திருக்கிறோம், நிறைய காசு வைத்திருக்கிறோம், நிறைய அனுபவம் இருக்கிறது, நிறைய சொந்த பந்தங்கள் இருக்கிறார்கள். எனவே அந்த ஆணவம் எல்லாம் இல்லாமல், ஆண்டவரே, நான் உம்முடைய சந்தனிக்கு வருகின்ற பொழுது, உன்னுடைய வீட்டிற்கு வருகின்ற பொழுது, உன்னுடைய பிரசன்னத்திற்கு வருகின்ற பொழுது நான் ஒன்றுமில்லாதவன். என்னை விட நீர் பெரியவர், எல்லாவற்றையும் விட நீர் பெரியவர், நீர் தூயவர், நீர் ஒருத்தர் தான் யோக்கியன், நான் அயோக்கியன், நான் பாவி, என்னை மன்னித்தருளும் என்ற ஒரு தாழ்ச்சியான ஒரு சிந்தனை, நான் பாவி என்ற ஒரு உணர்வு தான் இந்த ஆலயத்திற்கு வருகின்ற பொழுது நமக்கு இருக்க வேண்டும். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கடந்த 5 ஆண்டுகளிலே நாளாங்கட்டளை என்ற ஊரிலே பங்கு தந்தையாக இருந்த பொழுது அந்த மக்களை ஒவ்வொரு ஆண்டும் அழைத்து கொண்டு தவக்காலத்திலே தவக்கால திருப்பயணம் செய்வோம். ஏறக்குறைய ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்பாக நாளாங்கட்டளை மக்களை அழைத்து கொண்டு கேரளாவுக்கு தவக்கால திருப்பயணம் சென்றிருந்தோம். கேரளாவிலே இருக்கின்ற எல்லா முக்கியமான திருத்தலங்களுக்கு சென்றிருந்தோம். அங்கேயும் 2 நாள் தங்கி எல்லா திருத்தலங்களையும் பார்த்தோம். அவ்வாறு 4 ஆண்டுகளுக்கு முன்பாக கேரளாவிலே கோட்டயம் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு அருமையான ஒரு நகரம், அந்த நகரத்திலே புனித அல்போன்ஸ் அம்மாளுக்கு அவர்கள் அடக்கம் செய்த கல்லறை, அவர்களுடைய திருத்தலம் அங்கு இருக்கிறது. அதை பர்ண ஞானம் என்று சொல்வார்கள். மிக அருமையான ஒரு திருத்தலம். நீங்கள் கூட அந்த திருத்தலத்திற்கு சென்றிருப்பீர்கள். அந்த திருத்தலத்திலே ஒரு சனிக்கிழமை இரவு தங்கிவிட்டு மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை 8 மணி திருப்பலியை நிறைவேற்ற வேண்டும் என்று அந்த திருத்தலத்தினுடைய பங்கு தந்தையிடம் நான் சென்றேன். சாமி, எங்களுடைய பங்கிலிருந்து ஏறக்குறைய 150 பேர் வந்திருக்கிறோம், இந்த ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியை நிறைவேற்றி கொள்ளலாமா என்று கேட்டோம். அப்பொழுது அவர் சொன்னார், இது ஒரு பெரிய திருத்தலம், எனவே ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியை நாங்கள் ஆங்கிலத்தில் நிறைவேற்றுகிறோம். நீங்கள் ஆங்கிலத்தில் திருப்பலி வைப்பீர்களா? வைக்க முடிந்தால் தாராளமாக வையுங்கள், உங்களுடைய மக்களையும் அந்த திருப்பலியிலே கலந்து கொள்ள வையுங்கள் என்றார். எனவே அந்த ஆங்கிலத்தில் நடைபெற்ற திருப்பலியை நான் தலைமையேற்று நடத்தினேன். அந்த பங்கு தந்தையும் இருந்தார். நிறைய கூட்டம், பயங்கரமான ஒரு கூட்டம். அந்த ஆலயம் ஒரு பெரிய ஒரு ஆலயம். அந்த திருப்பலி நடந்து கொண்டிருக்கின்ற சமயத்திலே அந்த பீடத்தினுடைய வலது பக்கம் ஒரு வாசல் இருந்தது. பெரிய கோயில், நிறைய வாசல், ஒரு வாசல் இருந்தது. அந்த வாசலிலே திருப்பலி ஆரம்பித்த நேரம் முதல் முடியும் வரை ஒரு வயதான மனிதர் உட்கார்ந்து கொண்டே இருந்தார். நிறைய சேர் இருந்துச்சு, விதவிதமான சேர் இருந்துச்சு, எல்லா மக்களும் அதில் தான் இருந்தார்கள். ஆனால் ஒரு வயதான மனிதர் மட்டும் சேரில் உட்காராமல், கோயிலுக்கு உள்ளேயும் வராமல் வெளியேயும் போகாமல் அந்த வாசலிலே உட்கார்ந்திருந்தார்.
அந்த முதியவரை அடிக்கடி பார்த்து கொண்டிருந்தேன். அந்த முதியவரை எங்கோ பார்த்த ஒரு ஞாபகம், அடிக்கடி பார்த்த ஒரு ஞாபகம். அந்த முதியவருக்கு ஏறக்குறைய அந்த சமயத்திலே 75 வயது இருக்கும். எனவே திருப்பலி முடிந்தவுடன் சக்ரீஸில் வைத்து அந்த ஃபாதரிடம் கேட்டேன், சாமி, இந்த பூசையில் எல்லாரும் உட்கார்ந்துருந்தாங்க, ஆனால் ஒரே ஒரு தாத்தா மட்டும் வெளியே அந்த வாசலே உட்கார்ந்துருந்தார், அது பார்த்த முகமாக இருக்கிறதே என்று கேட்டேன். அப்போ அந்த ஃபாதர் சொன்னார், பங்குத்தந்தை சொன்னார், அவர்தான் எங்களுடைய கேரள நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சர், அவருடைய பேரு உம்மன் சாண்டி, எங்களுடைய பங்கு மகன் என்று சொன்னார். உம்மன் சாண்டி என்று சொன்னவுடன் எனக்கு எல்லாம் தெரிந்து விட்டது. அவரை பார்க்க வேண்டுமே என்று சொன்னேன். தாராளமாக பார்க்கலாம் என்று சொல்லி அவர் வெளியே ஸ்கூட்டரில் தன்னுடைய வீட்டிற்கு போக எத்தனித்து கொண்டிருந்தார். நான் பார்க்க வேண்டும் என்று சொன்னவுடன் தாழ்ச்சியாக வந்து என்னிடம் அவர் சிலுவை வாங்கினார். அப்போ அவற்றை கேட்டேன், என்னையா நீங்கள் முதலமைச்சராக இருந்தவங்க, ஏறக்குறைய 11 ஆண்டுகள் நீங்கள் முதலமைச்சராக இருந்திருக்கிறீர்கள், உள்ளே வந்து உட்கார்ந்தான்னா வெளியே அமர்ந்து கொண்டு இருக்கிறீர்கள் என்று சொன்ன பொழுது அருமையான ஒரு பதிலை சொன்னார். சாமி, நான்லாம் ஒரு ஏழை, நான்லாம் ஒரு பாவி சாமி, உள்ளெல்லாம் வரக்கூடாது என்று சொன்னார். எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டது. காங்கிரஸ் கட்சியிலே இருந்தவர், ஏறக்குறைய 11 ஆண்டுகள் மிகப்பெரிய ஒரு பதவியிலே முதலமைச்சராக இருந்தார். எனவே தான் ஒரு முதலமைச்சர், தான் ஒரு பெரியவன், தான் எல்லாத்திற்கும் தலைவராக இருந்தவன் என்ற ஒரு அகங்காரம், ஒரு பந்தா எதுவுமே இல்லாமல், ஆலயத்திற்கு நான் வந்தால் நான் ஒரு பாவி, ஆலயத்திற்கு நான் வருகின்ற பொழுது அந்த ஆலயம் நற்கருணை பேழை, நான் இன்னும் மாற வேண்டியிருக்கிறது, இன்னும் நான் மாற்றம் அடைய வேண்டும் என்ற ஒரு சிந்தனையைத்தான் எனக்கு தருகிறது என்று அவர் சொன்னார். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த ஆலயம் நமக்கு விடுக்கின்ற சவால் இதுதான், நமக்கு சொல்லுகின்ற செய்தி இதுதான். இந்த ஆலயத்திற்கு வந்து நாம் அப்படியே சென்று விடக்கூடாது. இந்த ஆலயத்திற்கு வருகின்ற ஒவ்வொரு தருணமும் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. நாம் அனைவரும் பாவிகள், கடவுள்தான் புனிதர். எனவே புனிதராகிய கடவுளை நோக்கி நாம் வேண்டுவோம், பாவியாகிய என்னை ஆண்டவரே மனம் மாற்றும், என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விடும், உம்மோடும் என்னுடைய சகோதர சகோதரிகளோடும் ஒப்புரவாக எனக்கு அருமையான ஒரு மனமாற்றத்தை தாரும் என்று அந்த ஒரு உணர்வை ஏற்படுத்துகின்ற ஒரு தருணத்தை நம்முடைய ஆலயங்கள் நமக்கு தருவதாக. நம்முடைய யாகப்பர் ஆலயம், நம்முடைய சந்தி யாகப்பர் ஆலயம் ஒவ்வொரு நாளும் அதே போன்ற ஒரு உணர்வை, அதே போன்ற ஒரு வாஞ்சையை நமக்கு ஏற்படுத்தி தர இந்த நேரத்திலே நாம் மன்றாடுவோம். ஆமென்.